உதயநிதினு பார்த்து இருந்துக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க கூட வந்தானா உதயநிதி செத்துருவான். மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறான் விஜய போட்டு. ஆனா 2026 வந்தா விஜய் தான் உட்காருவாரு. படமும் எஸ் விஜய் தான். ரோகிணினா தளபதி தான், மீதி எவ்வளவுமே இல்ல. தளபதி ரோகிணி தான். பராசக்தி இந்த சக்தி எல்லாம் பார்க்க மாட்டேன். ஜனநாயகன் ஃபுல்லா இருப்பேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் இருப்பேன். ஃபர்ஸ்ட் பாடல் செம்மையா இருந்ததுங்க. ஒரு வாட்டி யாருனா அந்த மனுஷன் எப்படியா தெலுங்கு படம் ரீமேக்னு சொல்றாங்களே அந்த படம் ஏங்க அதெல்லாம் ட்ரைலர் வந்தா தாங்க சொல்லணும். ட்ரைலரே வரல, பாட்டு பார்க்காமலே சொல்றானுங்க. அந்த மாதிரி மீம்ஸ் போடுறாங்க. பராசக்தி பாட்டு வந்தது, அது 13 இதுதான் போயிருக்கு. இது 50 மில்லியன் போயிருக்கு. அதே மாதிரி ஓட்டு வாங்கிவாரு சொல்றீங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானால கூட வந்துக்கிறாங்க மாநாடு, செகண்ட் மாநாடு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க. என்னங்க இது தமிழ்நாட்டுக்கு தான் வரோங்க. அது கன்ஃபார்ம் வரோங்க. 2026 பாருங்க வரோங்க. அது கள்ள ஓட்டால இல்ல, நிஜ ஓட்டா வருங்க. தளபதி தாங்க ஃபர்ஸ்ட் சிஎம். ஆமாங்க. அவனுங்களா ஒரு தற்கூறிங்க வந்தானுங்க, உட்காந்துனுங்க, பேருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டானுங்க. டாஸ்மார்க்கே மூடல. நாங்க செய்வோங்க. அவ்வளவுதாங்க செய்வோங்க. சத்தியமா நாங்க செய்வோங்க. இளைஞர் அணியே நாங்க செய்வோங்க. இப்போ எங்க இது வட்டத்துல என் பொது செயலாளர் போட்டுக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என் ஃப்ரெண்டு அதே இதுக்கு தான் போட்டுக்கிறாங்க. நாங்க ஏன் இது பேசாம இருந்தோம்னா, விஜய் கோசம் எதுவுமே பேசாம இருந்து 2026 காட்டுறோம்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த மனுஷன் கரூர்ல நடந்த சம்பவம் இது ஃபுல்லா இவனுங்க பண்ணது, டிஎம்கே பண்ணது. 41 பேரு பலி கொடுத்தாங்க. அது ஏங்க ப்ரொடெக்ஷன் கேட்டாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட்டங்க அதிகமா வருதுன்னு இது பண்ணல. அதெல்லாம் கேட்டோம், அப்பயும் தரல. போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கேட்டோம், தரல. போலீஸ்ல இருந்தாங்களே, கிட்டத்தட்ட 500 போலீஸ் பக்கம் அங்க இருந்தாங்க. 130 போலீஸ். அத கரூரே போய் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க தெரியுமா, 500 போலீஸ் இருந்தாங்க. சரி, ஓகே. திமுக அந்த 41 சாவர காரணம் திமுக சொன்னீங்கல்ல. ஆமா. விஜய் ஓடுனாருங்க. ஓடலையே. யார் சொன்னா ஓடல? மீடியால போற பாத்தீங்களா? ஏர்போர்ட்ல நடந்தது பாத்தீங்களா? பார்க்கல. அப்புறம் எப்படி 41 பேர் செயலாளர் எப்படி பார்க்காம இருக்கீங்க? அது எங்களுக்கு தெரியாதுங்க. நியூஸ் தெரியாம இருக்கும். எங்களுக்கு தெரியாதுங்க. செயலாளரா விஜயனோட அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? அப்புறம் எப்படி 41 பேர் திமுக காரங்க அதான் திமுக தான் காரணம்னு சொல்றீங்க தெரியாம? ஏங்க அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் வராது. எஸ்கேவை திட்டுறக்கா மைக்குக்கு நீங்க இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஸ்கே அண்ணாவை திட்டுறோம். சொல்லு, எஸ்கே அண்ணா என்ன பண்றாரு? கிளாஸுக்கு வராருல, அத என்ன பண்ண போறீங்க? பேனர் கீச்சு வச்சிரும். பேனர் கிழிச்சிருவீங்க. நீங்க 14ஆம் தேதி கிழிப்பீங்களா? அவர் 14ஆம் தேதி வராரு. அன்னிதான் கிழிப்போம். அன்னைக்கு கிழிப்பீங்க. ஆமா. எதனால பேனர் கிழிக்கிறீங்க? எஸ்கேவோட பேனர் உதயநிதி இது படம் அதுல பராசக்தி. சரி, அப்போ இவரு கையில துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு. அடுத்த தளபதி அவர்தான் சொல்றீங்க, விஜய் ரசிகர் தான் சொல்றீங்க. ஆமா, அது போட்ல எஸ்கே கேமியோல இருந்தாரு. அது இருந்தாருங்க. அப்போ கிளாஷ் இல்ல, இப்போ கிளாஷ் வராங்க. கிளாஷ் வரலாமா? அவரோட இவரு சினிமா விட்டு போறாருலங்க. அடுத்த தளபதி பொசிஷன் அவர் எடுத்துக்கிறது தப்பு இல்லையே. தப்பு. இப்போதைக்கு சினிமாவா அவர் இப்போ வரலாம். ஆனா கிளாஷ் வரும்போது வர வேணாம். என்ன கிளாஷ்? உங்க தளபதிக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கும்போது அவருக்கு ஆதரவா நாங்க முக்காவாசி பேரு ஜனநாயகன் அப்டேட் கோசம் வெயிட் பண்றானுங்க. ராக்கி சினிமாஸ்லாம் போய் பாருங்க, எல்லாம் கிளிக்கிறானுங்க சோசியல் மீடியால வச்சு. சரி, ஓகே.